ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட சிஓபிடி பத்தி பேசுறதுக்காக ரொம்ப சூப்பரான டாக்டர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிஓபிடிய பத்தி பேச போறோம். இத பற்றி நம்ம கூட விளக்கமளிக்க, விழிப்புணர்வு ஏற்படுத்த நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் ஆர் சந்திரசேகர் அவர்கள், மருத்துவ அதிகாரி, காசநோய் கட்டுப்பாட்டு மருத்துவமனை, புதுச்சேரி. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ சிஓபிடினா என்ன டாக்டர்? ஆக்சுவலாக சிஓபிடின்னு நீங்கள் லிட்ரலாக மீனிங் கேட்டிங்கன்னா நீண்டகால சுவாச நோய் தடுப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் அதையே மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நுரையீரலை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சுவாச உறுப்புன்றது நுரையீரல் மட்டும் கிடையாது. தொண்டைக்குழியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ட்ரக்கியான்ற ஒரு டியூபு இரண்டாக பிரியும். நம்ம மார்புகளை போய் ஒன்று ரைட் பிராங்கஸ், இன்னொன்று லெஃப்ட் பிராங்கஸ்ன்ட்டு. அந்த பிராங்கஸ் நம்ம நுரையீரலில் சின்ன சின்னதாக பிராங்கியூல்ஸ்ன்ற மாதிரி ஒரு சின்ன டியூபாக பிரியுது. அந்த பிராங்கியூல்ஸ் கடைசியாக ஆல்வியுலர் சாக் அப்படின்ற ஒரு பேகு மாதிரி முடியுது. இந்த பேகு நம்ம திராட்சைப்பழம் சைஸில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பிராங்கியூல்ஸ்லேயும் கொத்து கொத்தாக இந்த ஆல்வியுலர் சாக் இருக்கும். இந்த ஆல்வியுலர் சாக்கில் தான் நமக்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அந்த எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் நடக்கிறது. ஸோ இந்த சிஓபிடின்றது என்னென்னா நுரையீரலில் உள்ள சுவாச உறுப்புகளில் ஏற்படுற ஒரு அடைப்பு தான் இந்த சிஓபிடின்னு ஆகும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இப்போ நுரையீரலில் ஏற்படுற அடைப்பு தான் அந்த சிஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? நுரையீரலில் சிஓபிடி மாதிரியான அடைப்பு தான் ஏற்படுமா, இல்லை வேற ஏதோ அடைப்புகள் ஏற்படலாமா? கண்டிப்பாக சிஓபிடின்றது அது ஒரு காரணம். அதை தவிர்த்து நமக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜிக் சளியிலேருந்து, இல்லை நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டியிலேருந்து, ஒரு கேன்சர்லேருந்து எதில் வேணாலும் நமக்கு நுரையீரலில் அடைப்பு ஏற்படலாம். ஸோ அந்த அடைப்பு அதோடைய எந்த காரணத்தால் ஏற்படுதோ அதை பொறுத்து நமக்கு அதுக்கு பேர் சொல்கிறோம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இந்த சிஓபிடியை எந்தெந்த அறிகுறியை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக சிஓபிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சீசனல் அலர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்தால் குளிர் நாளில் நிறைய பேருக்கு இந்த வைரல் அலர்ஜி வரலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாதாரணமாக ஒரு இருமல் வரும். அவங்க சின்ன சின்ன வைத்திய முறைகள் மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவர் அதிகாரி மருத்துவத்தை மேற்கொண்டால் அவங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள்லேயே இது சரியாயிடும். ஆனால் சிஓபிடியினால் ஏற்படக்கூடிய இரும்பல் நீண்ட காலமாக ஒருவருக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் அவங்க இருமும்போது சளி ரொம்ப அதிகமாக ஏற்படும். மிக சோர்வாக இருப்பாங்க. ஒரு வாரம் 10 நாளில் குணப்படுத்தக்கூடிய ஒரு இரும்பல் நீண்ட காலமாக இருந்தால் அது சிஓபிடிக்கான சிம்டம்ஸான்றதை நம்ம சந்தேகப்பட்டு அதை நம்ம பரிசோதனை செஞ்சுக்கணும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். நாள்பட்ட இருமல் அறிகுறியா இருக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும்தான் அறிகுறியா, இல்லை வேற எதுவும் அறிகுறி இருக்கா? கண்டிப்பாக இந்த சிஓபிடி பொறுத்த வரைக்கும் நீண்டகால இருமல் தான் ஒரு முக்கியமான அறிகுறி. அந்த இருமலில் சளி வரலாம், சளி கலந்தும் இருக்கலாம், சளி வராமல் ஒரு வறட்டு இருமலாக மட்டும் இருக்கலாம். இது 90% சிஓபிடி உள்ளவர்களுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு மூச்சு திணறல், அதாவது ஒரு சிறிய தூரம் நடந்தாலும் சரி, இல்லை நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணாலும் சரி, மாடிப்படி ஏறினாலோ அவர்களுக்கு ஒரு மூச்சிறப்பு வர்றது அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நெஞ்சு பகுதியில் ஒரு இறுக்கம் தெரியும். அவங்களுக்கு எப்பயுமே ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவங்க சோர்வடைவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு 4-5 சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிஓபிடி இருக்குதான்றதை அவங்க பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த 4-5 சிம்டம்ஸ் தான் மிக முக்கியமான அறிகுறிகள் சிஓபிடியை பொறுத்தவரை. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இப்போ சிஓபிடிக்கு இந்த அறிகுறிகள் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ற ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இதுக்குன்னு ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயது இருக்கிறவங்களுக்கு தான் இது வரும், இல்லை இந்த வயது இருக்கிறவங்களுக்கு இது வராது, இந்த வயது இருக்கவங்க கவலைப்பட தேவையில்லை, இந்த வயதில் இருக்கவங்க கவலைப்படணும்னு சொல்லிட்டு ஏஜ் கிரைட்டீரியா ஏதாவது இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக சிஓபிடி யாருக்கெல்லாம் டெவலப் ஆகுது, எதனால் சிஓபிடி வருதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக ஒரு அலர்ஜி, ஆஸ்மா இருக்கிறவங்க ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்றவங்க சிறு வயதுலேருந்தே வரும். ஆனால் இந்த சிஓபிடி எதன் மூலியமாக வருதுன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் காஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். ஆக்டிவ் ஸ்மோக்கர் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க 90% இந்த சிஓபிடினால் பாதிக்கப்படுவார்கள்.
அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்மோக் பண்ணும்போது அவரை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணும்போது காலப்போக்கில்னா இது சுமார் பல ஆண்டுகள், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகி 40 வயதுக்கு மேலே தான் வந்து இந்த சிஓபிடியோட சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிக்க தெரியும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ பேசிக்காக ஸ்மோக்கர்ஸ் தான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு அடையக்கூடிய ஆள்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம பொல்யூஷன் லெவல் அதிகமாக இருக்கும்போது அந்த பொல்யூஷனில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்களும் இந்த நுரையீரல் பாதிப்பு அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இமீடியட்டாக உடனே வந்து அந்த சிஓபிடின்னு உடனே லேண்டப் ஆகிட மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் மாதிரி சாதா சளி இரும்பல் ஆரம்பித்து அப்படியே ஒரு க்ரானிக் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த பொல்யூஷனில் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நுரையீரல் படிப்படியாக பாதிப்படைஞ்சு சுமார் 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த சிஓபிடி என்ற வியாதி வரும். இப்போ ஸ்மோக்கர்ஸுக்கு சிஓபிடி வரும்னு சொல்றீங்க. இந்த பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அந்த பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இது எவ்வளோ டீப்பாக இம்பாக்ட் ஆகுது? கண்டிப்பாக. இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம வீட்டிலே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே ஒருத்தர் ஸ்மோக்கராக இருக்கார், அவர் வெளியே போய் ஸ்மோக் பண்ணாமல் நம்ம வீட்டிலே ஸ்மோக் பண்ணுறாரு. இல்லை நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு அடிக்கடி போகிறோம், அங்கே ஒரு 5-6 பேர் வந்து டெய்லி வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணால் நமக்கு கிரானிக்காக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அதே அளவுக்கு நம்மளுடைய இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ஸுக்கும் பாதிப்பு அதிகமாக தான் ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்மோக்கிங்கை பப்ளிக் பிளேஸில் இது இப்போ வந்து தடைப்பட சொல்லியிருக்கோம். கவர்மெண்ட்டு நிறைய அதுக்கான ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி நாமளும் நம்ம அதை உணர்ந்து நம்ம செயல்படணும். ஓகே டாக்டர், ஸ்மோக் பண்ணுறதே தப்பு, ஸ்மோக் பண்ணுறவங்க கூட பாசிவ் ஸ்மோக்கர்ஸாகவும் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோஷியல் அவேர்னஸ். ஓகே டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்றாங்க, அதை தெரிஞ்சே பண்றாங்க, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் வந்து அவங்க பக்கத்துல இருந்து அதை அனுபவிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நம்மளோட கிராமத்து சைட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் விறகடுப்பு யூஸ் பண்ணுவாங்க, அதன் மூலியமாவும் புகைகள் வருது. குப்பைகளை எரிக்கிறது மூலியமா நிறைய புகைகள் வருது இல்லையா? இந்த மாதிரியான புகைகள், காற்று மாசுகள் வந்து சிஓபிடியை காஸ் பண்ணுமா? கண்டிப்பா. இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இன்னும் கிராமங்கள் நிறைய பேர்ல வந்து இந்த விறகு அடுப்பு யூஸ் பண்றோம். அவங்க மட்டும் கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நகரத்தில் கூட நிறைய பேர் வந்து விறகு அடுப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விறகு அடுப்பில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் வந்து ப்ராப்பரான நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் சிஸ்டம் உள்ள இடத்துல இருந்தால் அது காற்றோட கலந்து போயிடும். ஆனால் இப்போ சிறிய கிராமத்துலன்னா அவங்க சின்ன வீடு தான் இருக்கும், அந்த வீட்டில் ஒரு கரெக்டான ஒரு இடத்துல வந்து அவங்க அடுப்பை வச்சு அங்கேயே தான் வந்து அந்த விறகை பற்ற வைப்பாங்க. ஸோ அந்த விறகுலேருந்து வரக்கூடிய புகையை அவங்க இன்ஹேல் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு சுமார் 10-20 ஆண்டுகளுக்கு பிறகும் அவங்க சிஓபிடியினால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், இந்த நச்சுத்தன்மை உள்ள இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க, பொல்யூஷனில் கிரானிக்காக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மைனர்ஸ், நிலக்கரி சுரங்கம் அங்கே வேலை செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சிஓபிடி வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சூப்பர் டாக்டர். பொதுவாக வந்து காற்று மாசுபாடுன்றது எல்லாருமே என்ன நினைப்போம், வாகன புகைன்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. விறகடுப்பு, ஏன்னா விறகடுப்பு எரியுது வந்து மற்றவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது. ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். இப்போ எனக்கு என்னன்னா, எந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் டாக்டரை பார்க்கணும்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து சாதாரணமாக ஒரு அலர்ஜிக் சளி, இப்போ நான் புகையில் எக்ஸ்போஸ் ஆனதுனால எனக்கு ஒரு 2-3 நாள் சளி இரும்பல் இருக்குது. நான் வந்து மருத்துவமனைக்கு போகிறேன், ஒரு 2 நாள் மருந்து எழுதி கொடுக்குறாரு மருத்துவர், அதை சாப்பிட்றேன், எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினச்சா அது வந்து நார்மலான ஒரு அலர்ஜிக் சளி. இல்லை எனக்கு தொடர்ந்து 2 வாரம் 3 வாரம் சளி இருந்து கொண்டே இருக்குதுன்னா நாம் சந்தேகப்படணும். கண்டிப்பாக நமக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. உடனே நம்ம மருத்துவமனைக்கு சென்று அதற்குரிய பரிசோதனைகளை நம்ம செஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், இப்போது பனிக்காலங்களில் ஒரு சில பேருக்கு தொடர்ந்து இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், சளி பிடிச்சிடும், ஈஸியாகவே சளி பிடிச்சிடும். ஒரு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுதுனாலே எனக்கு சளி பிடிச்சிருது, கோல்டான எனக்கு சளி பிடிச்சிருது. இந்த மாதிரி சளியை வந்து ஒரு முக்கியமான காரணமாக நம்ம காசு பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமாக வைரஸோட பங்கு, ரெஸ்பிரேட்டரி சின்சேஷியல் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்எஸ்வி வைரஸ் எல்லாம் நிறைய இந்த சீசனில் தான் பொதுமக்களுக்கு பரவும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன பண்ணணும்,
மூக்கில் தண்ணி தும்பல் வர்றது, மூக்கில் தண்ணியாக சளி வர்றது, தொண்டையில் வலி இருக்கிறது, மைல்டான ஒரு ஃபீவர் வர்றது வந்து ஒரு ரொம்ப காமன் சிம்டம்ஸ். இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் நீங்கள் ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 5 நாள்லேருந்து 7 நாட்குள்ளே கண்டிப்பாக சரியாயிடும். அதுக்கு நம்ம தடுப்பு முறைகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்குது, பப்ளிக் அதிகமாக மூவ் பண்ணுற இடத்துல நம்ம போகிறத தவிர்த்துக்கலாம். வெளியில் போகும்போது நம்ம பொல்யூஷன் அதிகமாக இருக்கா, மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எதெல்லாம் ஒத்துக்காத அலர்ஜிக் பொருளோ அதிலேருந்து நம்மளை தவிர்த்துக்கிட்டா கண்டிப்பாக இந்த மாதிரியான அலர்ஜிக் சளியை நம்மளால் தவிர்க்க முடியும். சூப்பர் டாக்டர். இப்போ நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்றது தான் இதோட பேசிக்கான கான்செப்ட் இல்லையா டாக்டர்? கண்டிப்பாக இப்போ நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுக்கணுன்றதை நிறைய விதத்தில் நம்ம சொல்றோம். சிஓபிடியோட எஃபெக்ட் வந்து நுரையீரலில் எந்த அளவில் பாதிக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கம்பேரிசன் மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ வந்து லங்ஸ் கேன்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. லங்ஸ் கேன்சர் வர்றதுக்கு எந்த விதமான எஃபெக்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி சிஓபிடியும் ஒரு விதமான எஃபெக்டை கொடுக்குது இல்லையா? இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்? நம்ம எப்படி வந்து சிஓபிடியை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறையை நோக்கி போகலாம்? எஸ், சிஓபிடியை நம்ம வந்து லங் கேன்சரோட கம்பேர் பண்ணுறதை விட சிஓபிடியை வந்து நம்ம வந்து ஆஸ்மாவோட தான் கம்பேர் பண்ண முடியும். சூப்பர். ஏன்னா ஆஸ்மான்றது வந்து ஆஸ்மாவை பற்றி தெரியும். ஆஸ்மான்றது ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு அலர்ஜிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். அலர்ஜினால் வரக்கூடியது. முக்கியமாக அதில் வந்து பரம்பரையாக வரக்கிறதுக்கான சான்ஸுகளும் நிறையா உண்டு. சிஓபிடியில் அப்படி கிடையாது. நாம் வந்து பரம்பரையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலர்ஜினாலையும் நமக்கு வந்து அந்த ஆஸ்மா வரும். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா வயது வரம்பு பார்த்திங்கன்னா சின்ன வயதுலேருந்தே நமக்கு வந்து ஆஸ்மா வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனால் சிஓபிடிக்கு அப்படி கிடையாது. நம்ம பல ஆண்டுகள் அந்த ஸ்மோக்கு, பொல்யூஷன் இதில் எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் பல ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு வந்து சிஓபிடி வரும். ரெண்டாவது, அடுத்தது வந்து என்னன்னா நமக்கு வந்து இப்போது இந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக் அதிகமாகும் போது நமக்கு அதற்குரிய மருத்துவத்தை எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக நம்மளால் குணப்படுத்த முடியும். இதில் சிஓபிடியில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண தான் முடியுமே தவிர நம்மளால் குணப்படுத்த முடியாது. சூப்பர் டாக்டர். இப்போ நேர் ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க புதுப்பாளையத்துல இருந்து பேசுறோம் சார். கடலூர் புதுப்பாளையம். கடலூர் புதுப்பாளையத்துல இருந்து. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. மலர்மதி சார். மலர்மதி மேடம் டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. உங்க சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். கொடுங்க சார், அப்படியே கேட்குறேன். சொல்லுங்க வளர்மதி அம்மா. சார் எனக்கு சளி இருமல் நிற்கவே மாட்டுது சார். எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது. தைராய்டு எனக்கு இருக்கு. சரி. அந்த தைராய்டு வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுல இருந்து எனக்கு சளி இன்னும் சரியாவே ஆக மாட்டுது சார் எனக்கு. ஓகே, நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி அலர்ஜிக் சளி பிடிக்கிறது 4-5 நாள் கடை இருக்கிறது? வச்சுக்கிறேன் சார். நான் கடை வச்சுக்கிறேன். சிகரெட் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறேன். அதுதான். அதனால எனக்கு புரியுது. நான் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறது அதுதான். நாம் அதான் நாம் வந்து இந்த ஸ்மோக்கில் அதிகமாக இப்போ உங்கள் கடையில் வாங்கி உங்கள் கடையில் பக்கத்துலேயே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க, பற்ற வைக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் ஒரு கடைக்காராக இருக்கிறது இப்போ உங்களுக்கே தெரியும். பப்ளிக் பிளேஸில் நம்ம வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம்ன்றது. அதை அவங்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லுங்க சார். போட்டிருக்கேன் நான். இங்க பற்ற வைக்க கூடாதுன்னு போட்டுதான் இருக்கேன். அப்படின்னா அப்புறம் சமயத்துல பத்த வைக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும் சார்? நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி தான் சொல்லணும், வேற வழி இல்லை. இதுக்கு அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இது ஸ்மோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, உங்களை கைது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் அடிக்கடி அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த புகையை வந்து உங்களால் உற்பத்தி ஆகலை. ஆனால் உங்கள் கடையில் விற்கிற சிகரெட்னால அங்கே இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறதுனால அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த சளி பிரச்சனையே வருது. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வியாதி வந்தாலும் அதை ரெண்டாவது ஹேண்ட், அதாவது நம்ம அந்த காற்றை அந்த ஸ்மோக்கை சுவாசம் இருக்கிறதுனால நமக்கும் நுரையீரல் பாதிப்பு வரத்தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்பி அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லிகிட்டே இருங்க. பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணாதீங்க, கடையாண்டே ஸ்மோக் பண்ணாதீங்க, ஒரு நல்ல தூரமான காத்தோட்டமான இடத்துக்கு போய் செய்யுங்க. பப்ளிக் பிளேஸில் செய்கிறது சட்டப்படி குற்றம்னு சொல்லுங்கள். நீங்களும் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மாஸ்க் போட்டுங்க. ஒரு சில பேர் சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னும் போது அந்த ஸ்மோக் உங்ககிட்ட வருதுன்னா நம்மளை தான் தற்பாதுகாப்பு பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்மோக் வர டைமில் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுங்க.
உங்களுக்கு வேறு ஏதாவது அலர்ஜி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்து குளிரே நிறைய பேருக்கு அலர்ஜி வரலாம். இந்த 3 மாசத்துல வந்து இந்த அலர்ஜிக் சளி, தும்பல், இரும்பல், நான் சொன்ன மாதிரி தொண்டை வலி, ஃபீவர் இதெல்லாம் கொஞ்சம் வரலாம். இதெல்லாம் வந்து அதற்குரிய மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாலே உங்களுக்கு அந்த மருந்துகள்லாம் இலவசமாக கொடுப்பாங்க. ஸோ அது இல்ல நீங்கள் சார், நான் வாங்கி சாப்பிட்டுன்னு தான் சார் வரேன். சரி. 5 நாளா சாப்பிட்டுன்னு வரேன். ம் அது சாப்பிட்டு வந்தாலும் அந்த சமயத்திலே தான் இருமல் நிக்க மாட்டுது. அந்த தொண்டையாண்டே நிக்குது சார் சளி. ஓகே. எனக்கு அடிக்கடி சும்மா ப்ராப்ளம் வந்துக்கினே இருக்கு சார். அது நீங்கள் வந்து இந்த ஸ்மோக்கில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால தான் கிரானிக்காக உங்களுக்கு இந்த சளி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சின்ன ஒரு பெரிய மருத்துவமனை, அதாவது என்னென்னா நுரையீரலில் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கோ இல்லை அந்த ஆஸ்மாவை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்டு உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, ஹாஸ்பிட்டல்னா நம்ம இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் நுரையீரலில் ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை தொண்டையில் இருக்கிற அலர்ஜி தானான்றதை அவங்க பார்த்து அதுக்கான மருத்துவத்தை அவங்க கொடுப்பாங்க. சரிங்க, தேங்க்யூ சார். Thank you. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சார்? நாங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க டிபி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம். சார் நீங்க அப்படியே சொல்லுங்க சார், நான் உங்களை வந்து பாக்குறேன் சார். நான் நீங்க- பாண்டியில தான் எங்க பாப்பா இருக்கா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து கவர்மெண்ட் செஸ் கிளினிக் இருக்குது நம்ம ஜிஹெச்சுக்கு பேக் சைடில். அங்கே நீங்கள் வந்த உங்களோட ப்ராப்ளத்தை சொன்னாலே எல்லாருக்குமே இலவசமான டெஸ்ட்டு நாங்கள் பண்ணுறோம். அதுவும் செவ்வாய்க்கிழமைக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்பைரோமெட்ரின் ஊத சொல்லி உங்கள் நுரையீரலோட தன்மையை கூட நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை கூட வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம். கண்டிப்பா வரேன் சார், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரேன் சார். நான் தேங்க்யூ. தேங்க்யூ சார். இவ்வளவு இந்த அளவுக்கு நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிஓபிடி பற்றி ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், இந்த ஆஸ்துமாவும் சிஓபிடியும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டிவ், ரொம்ப ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம்னு சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதுதான்ப்பா, இது ஆஸ்துமா தான், இது சிஓபிடின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க முடியும், இல்லை பிரித்து பார்க்கவே முடியாதா? கண்டிப்பாக இது ரெண்டுமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆஸ்மான்றது வந்து என்னென்னா நமக்கு சிறு வயதுலேருந்தே ஆரம்பிக்கும் ஆஸ்மான்றது. ஆனால் இந்த சிஓபிடின்றது வந்து 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் 90% இது வரும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், ஆஸ்மான்றது வந்து ஒரு அலர்ஜினால் வரலாம், ஒரு சிலவங்களுக்கு கம்மியான ஒரு பர்சன்டேஜில் அது பரம்பரையாகவும் வரலாம். ஆனால் இந்த சிஓபிடின்றது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்மோக்கில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்களோ, பொல்யூஷனில் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுறீங்களோ, உங்களோட நுரையீரலில் இருக்கக்கூடிய சுவாச உறுப்புகள் எந்த அளவுக்கு சேதமடையுதோ அதை பொறுத்து தான் இந்த சிஓபிடி வரும். ஸோ அலர்ஜியில் சிஓபிடி உடனே வந்துடாது. எந்த அளவுக்கு நம்ம ஸ்மோக்லேயும் பொல்யூஷன்லையும் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து 40 வருடங்களுக்கு மேலே நமக்கு வந்து சிஓபிடி வரும். அதே மாதிரி ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை நம்ம ஃபாலோ பண்ணால் 100% முழுமையாக அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் சிஓபிடியில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் சிஓபிடி அளவுக்கு உங்கள் நுரையீரல் பாதிப்படைஞ்சதுன்னா நம்ம என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் முழுமையாக அந்த வியாதியை நம்மளால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஓகே ஓகே. இது வாழ்நாள் முழுக்க நமக்கு சிறு தொந்தரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஓகே ஓகே டாக்டர். இது குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலர் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? இளமாங்கலம் முருகன் சார். முருகன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? சார் அண்ட பேசணும். நான் டாக்டர் சார் அண்ட பேசணும். கண்டிப்பா நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. என் மனைவி வந்து இந்த மைக்கா பேப்பரால விறகு பத்த வைக்குது. நாங்க ஒரு கிராமப்புறம். சரிங்க. என் மனைவி வந்து விறகால தான் அடுப்பு பத்த வைக்கிறது. ஓகே. அந்த விறகு சீக்கிரம் முடிக்கணும்ட்டு ஒரு மைக்கா பேப்பர்ல ஒரு சிமெண்ட் கோணி ஒண்ணு வரும் பாருங்க. அந்த கோணி வச்சு பத்த வச்சு அதுக்கு மேல விறகு வைக்கிறாங்க. அதனால சுவாசிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு அந்த சமையல் மூலமா எங்களுக்கும் பாதிப்பு உண்டா இல்ல அவங்களுக்கும் பாதிப்பு உண்டான்னு தெரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பா. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி விறகு அடுப்பு பத்த வைக்கும்போது, அதுவும் நீங்க வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சிறிய அறையில ஒரு ப்ராப்பரான விண்டோ வென்டிலேஷன் சிஸ்டம் இல்லைன்னா, அதாவது ப்ராப்பராக நமக்கு காற்று போய் அப்படி வெளியே போகிற மாதிரி இடத்துல இருந்தால் இது சார். அது வெளியில தான் சார். வெளியில் இருந்தாலும் வீட்டு உள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டுள்ள இல்லை சார், வெளியே தான் வச்சு. ஓகே. ஸோ வெளியே இருக்கும்போது அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அவங்க அடுப்பு கீழே உட்காந்துட்டு அந்த சமைக்கும்போது அந்த அடுப்பு கரியிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக்கு அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு வரறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு.
நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து அந்த மைக்கா ஷீட்டு மேலே வச்சு இருக்கும்போது அதுலேருந்து நிறைய நச்சுத்தன்மைகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காலமாக அதிலே எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிந்த வரைக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் அந்த விறகு அடுப்பை தவிர்க்க முடியுமோ அல்லது எவ்வளோ கம்மியான நேரம் அந்த இடத்துல இருக்க முடியுமோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆமா, நானும் எவ்வளவு சொல்லி பார்த்திருக்கேன் சார். இந்த இந்த மைக்கா பேப்பர் எல்லாம் வச்சு எரிய விடாதா, இதனால வந்து நோய் வருது அப்படின்னு. கண்டிப்பா பத்த வைக்கிறது மட்டும் தானே, மற்றபடி எல்லாம் விறகுகள் தானே அப்படின்ட்டு எல்லாம் வரது இல்லாம எங்களுக்கும் பாதிப்பு உண்டாகுது. அது சுவாசத்தினால, அந்த புகைய சுவாசத்தினால குழந்தைங்களுக்கும் பாதிப்பு உண்டாகுது. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு வந்து அடிக்கடி இதை சொல்லிகிட்டே இருங்க. அந்த மைக்காவிலேருந்து இருக்கக்கூடிய கெமிக்கல் நச்சு வந்து நமக்கு நுரையீரலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அது ஒரு மாதிரி கருக ஆரம்பிக்கும் போது அதில் இருக்க ஸ்மோக் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம் சார், அதான் சுமைக்கு மேலே தான் அது போல வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த புகையை சுவாசத்தாலும் வருதுன்னு நீங்கள் சொல்லி. ஆமாம் ஏன்னா எல்லாமே ஸ்மோக் தான். அதாவது நம்ம சிகரெட்டு ஸ்மோக் பண்ணி அதை இன்னேல் பண்ணாலும் சரி, இல்லை சிகரெட்டு பிடிக்கிற ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சரி நமக்கு வரும். அதே தான் நம்ம விறகு அடுப்பு பற்ற வைக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய புகையை நம்ம இழுத்தாலும் அது உடனே தெரியாது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து தான், அந்த 40 வயசுக்கு மேலே தான் இந்த நுரையீரலோட பாதிப்பை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுலேருந்து வாழ்நாள் முழுக்க அவங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் இப்போலேருந்தே அவங்ககிட்ட நீங்கள் அடிக்கடி சொல்லி இதை எப்படி தவிர்க்க முடியுமோ தவிர்த்துருங்க. அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக வருமா சார்? எனக்கு ஏன்னா 45 வயசு ஆகுது இப்போ எனக்கு. அவங்களுக்கு வந்து 35 வயசு தான் ஆகுது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 2 பேருமே அந்த ஸ்மோக்லேருந்து எட்ட இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆஸ்மானா உடனே வந்துடும். ஒரு சாதா சளின்னா ஒரு 5 நாள் 1 வாரத்துலேருந்து சரியாக போயிடும். இந்த 40 வயசுக்கு மேலே நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க கொஞ்சம் எப்பயுமே ஒரு மூச்சு திணறல், சளி இரும்பலோடய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த நச்சுத்தன்மை உள்ளே இப்போ விறகுல மற்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மைக்கா ஷீட்டு இதெல்லாம் எரிக்கிறத தவிர்த்துடுங்க. நான் சொல்லி தான் இருக்கேன் சார். தவிர்க்கணும், சொல்கிறது மட்டும் பத்தாது. ஆனால் சொல்லி அவங்க கேட்கல. சரிங்க, நீங்கள் தான் தெரிஞ்சுக்க சொல்லணும் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி சார். சரிங்க சார், தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக கேட்டிருந்தார் சார். ஏன்னா இப்போ நம்ம கிராமப்புறத்தில் வந்து அவங்க அடுப்பு எரிய வைக்கிறதுனால இது ஏற்படுமான்றதுக்கான நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த விஷயம் காட்டுது இல்லையா டாக்டர்? ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், புகைப்பிடிக்கிறதுனாலயோ வாகன புகையாலையோ காற்று மாசுபாடு, ஆனால் வீட்டில் நம்ம விறகடுப்பு எரிய வைக்கிறதுமே ஒரு விதமான காற்று மாசுபாடு தான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம சந்திரசேகர் சார் ரொம்ப சூப்பராக நமக்காக சிஓபிடியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது டெஸ்ட்லாம் இருக்கா? இந்த டெஸ்ட்லாம் எடுத்தால் இதை தெரிஞ்சுக்கலாம்ப்பா, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா டாக்டர்? கண்டிப்பாக. இந்த சிஓபிடியை டயக்னோஸ் பண்ணுறது வந்து பேசிக்காக பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியே, பேஷண்ட்டோட எக்ஸ்போஷர் டு ஸ்மோக் இல்லை ஸ்மோக்கர்ஸ் ஹேபிட் இருந்தாலே நம்ம இந்த சிஓபிடியை ஈஸியாக நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி தான். கிளினிக்கலாகவே நம்ம சொல்லலாம் இவர் சிஓபிடினால் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்லை வந்து வேறு ஏதாவது நுரையீரல் பாதிப்பு இருக்குதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது முக்கியமாக நுரையீரலுடைய ஃபங்க்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஆரம்ப கட்டத்திலே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சிஓபிடின்றது சுவாச உறுப்புகள் சுருங்கி போகிறதும் உள்ளே இருக்க தசைகள் வந்து சேதமடைகிறதுனால தான் நமக்கு இந்த சிஓபிடி வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நுரையீரலுடைய இந்த லங் கெப்பாசிட்டி, அதாவது வைட்டல் கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஸ்பைரோமெட்ரி அப்படின்ற ஒரு டிவைஸ் மூலயமா அதில் செய்யக்கூடிய டெஸ்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, இதனால் இப்போ நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். அதில் வந்து வேகமாக என்ன பண்ணால் மூச்சை இழுத்து அவங்க காற்றை விட சொல்லுவாங்க, வேகமாக விட சொல்லுவாங்க, ஃபோர்ஸபுளாக எவ்வளோ அவங்களால முடியுன்றதை விடணும். அதை வந்து ஒரு கிராஃப் மூலியமாக அந்த ஸ்பைரோமெட்ரி ரெக்கார்ட் பண்ணும். அந்த ரெக்கார்டை வச்சுட்டு நம்மளால் இவங்களுக்கு ஒரு அடைப்புக்கான வியாதி இருக்கா இல்லை தடுப்புக்கான வியாதி இருக்குதா அப்படின்றத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு அது வந்து என்னாகும், அடைப்பு அப்படின்ற இது தடுப்புன்ற மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சிஓபிடி இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ன்ற ஒரு பேட்டர்ன் வரும். அதை வச்சு இவங்களுக்கு ஈஸியாக அது வந்து அலர்ஜி, ஆஸ்மாவா இல்லை சிஓபிடியான்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கலாம்.
செஸ்ட் எக்ஸ்ரேவில், பிகாஸ் இந்த சிஓபிடியில் 2 விதமான வியாதி உள்ளே அடங்கியிருக்கு. ஒன்று வந்து என்னென்னா கிரானிக் பிராங்கைட்டிஸ். கிரானிக் பிராங்கைட்டிஸ்னால் அந்த சுவாச உறுப்புகள் பல ஆண்டுகளாக ஒரு அலர்ஜியில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த சுவாச குழாய்கள் எல்லாமே வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகி அது தடித்து போயிடும், உள்ளே இருக்க சதைகள் வந்து சேதமடைஞ்சிருக்கும். அது வந்து கிரானிக் பிராங்கைட்டிஸ். அடுத்த ஸ்டேஜ் வந்து எம்ஃபசிமான்னு சொல்லுவாங்க. எம்ஃபசிமான்னா நான் ஆல்ரெடி சொன்னபோது அந்த ஆல்விலார் சாக், அதாவது அந்த சுவாச உறுப்பு கடைசியாக முடியும் போது ஒரு சாக் மாதிரி தான் முடியும், ஒரு சாக். அங்கே தான் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு நடக்குது. அந்த சாக்னாவும் இந்த கிரானிக் எக்ஸ்போஷர் டு த ஸ்மோக் ஆர் அலர்ஜினால் அது அப்படியே மெலிசாயிட்டு அந்த சாக்கு பலூன் மாதிரி வீங்கிடும். ஸோ இந்த பலூன் மாதிரி வீங்கிறத தான் நம்ம எம்ஃபசிமான்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சடனாக ஒரு இரும்பும் போதோ இல்லை ஒரு சடனாக இதாக அடிப்படும் போது அந்த சாக் பர்ஸ்ட் ஆகி நம்ம நுரையீரலில் இருக்க காற்று வந்து நம்ம செஸ்ட்டில் ப்ளூரான்ற ஒரு கேவிட்டியில் வந்து அடைச்சிடும். அது உயிருக்கே ஆபத்தான ஒரு கட்டமாக போயிடும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கலாம், இல்லை சிடி தோராக்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஸ்பைரோமெட்ரி தான் நமக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ட் டயக்னோசிஸ் இன்வெஸ்டிகேஷனாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். ஏன்னா எனக்கு இப்போ அடுத்த கேள்வி என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புகை பிடிக்கிறவங்க தான் இதோட ஈஸியான விக்டிமா இருக்காங்க இல்லையா டாக்டர்? கண்டிப்பாக. ஒருத்தர் நான் இப்போ எனக்கு சிவப்பிடி இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் இன்னையிலேருந்து புகையை நிறுத்துறேன், எனக்கு சிவப்பிடி குறையுமா? கண்டிப்பாக குறையும். ஏன்னா குறையுன்றதை விட மேற்கொண்டு உங்கள் நுரையீரலோட பாதிப்பை நீங்கள் கண்டிப்பாக தடுக்கலாம். 40 வயசுக்குள்ளே வரக்கூடிய சிஓபிடியை நீங்கள் தடுக்கலைன்னா 50-60 வயசுலாம் நீங்கள் ஒரு கிரானிக் பேஷண்ட் ஆகிட்டு ரொம்ப பாதிப்புகளை நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சிஓபிடி தான்றதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான தடுப்பு வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மேற்கொண்டு அந்த நுரையீரல் பாதிப்படையாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். உங்களுடைய அந்த லங் வைட்டல் கெப்பாசிட்டின்றதை கூட நம்ம ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து புகைப்பிடித்ததை நிறுத்தினாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகலான்றதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, உடற்பயிற்சி செய்கிறாங்க சில பேர் வந்து உடற்பயிற்சி செய்யும்போது அதிகப்படியான மூச்சு இது ஏற்படும், ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அது மூச்சு திணறலாம் இருக்காது, சில பேருக்கு மூச்சு திணறலும் ஏற்படலாம் இல்லையா டாக்டர்? இந்த மாதிரியான மூச்சு வாங்குறதோ இல்லை மூச்சு திணறலோ சிஓபிடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படலாமா? அது வந்து கண்டிப்பாக நம்மளால் 100% அப்படி சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி இது வந்து இது வரைக்கும் நான் வந்து ஸ்மோக் அந்த பழக்கமே கிடையாது, நான் நார்மலான ஹெல்த்தி லைஃப் தான் வாழறேன், எனக்கு அதே மாதிரி பொல்யூஷனில் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லைன்னா கண்டிப்பாக ஏற்படும் இந்த உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படக்கூடிய இந்த மூச்சு திணறல் வந்து சிஓபிடியா இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர்களுக்கு வேற ஏதாவது சிறு வயசுல இந்த ஆஸ்மா அலர்ஜிக் ப்ராப்ளம் எதாவது இருந்து இந்த பிராங்கைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் எடுத்து அது ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸா இல்லை ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸான்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் அது சிஓபிடியா இல்லையான்றதை சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சிஓபிடியில் வந்து இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சாலே அவங்களுக்கு மூச்சு திணறும். நார்மலாக ஒரு 20 அடி இல்லை 15 அடி நடக்கும்போதே அவங்களுக்கு மூச்சு திணறல், மாடிப்படி அவங்களால ஏற முடியாது, மூச்சு திணறல் வரும். குளிக்கிறதே சிலவங்களுக்கு வயதானவங்களுக்கு வந்து குளிக்கிற அந்த ஸ்ட்ரெயினே வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சிஓபிடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே டாக்டர், ஏன்னா ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போ எனக்கு வந்து நுரையீரலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் இதோட பிரைமரி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டா எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கிறது மூலயமா நம்மளோட நுரையீரலை பாதுகாக்கலாம்? சிஓபிடிக்காக இந்த உணவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. நமக்கு வந்து நுரையீரலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுகளை எடுத்தால் நம்ம லங்கோட ஃபங்க்ஷனை நம்ம அந்த லங்ஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம அதோட இன்டெகிரிட்டியோட நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுகளை நம்ம உட்கொள்கிறது ரொம்ப அவசியம். நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆப்பிள், பொமக்ரானட், அதாவது மாதுளை, நெல்லிக்காய், இல்லை இந்த பெர்ரி பழம் உள்ள இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 உள்ள மீன் அல்லது முட்டை இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா வந்து இந்த லங்கோடைய ஸ்ட்ரக்சரை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், ஸ்ட்ரக்சர் அதோட ஃபங்க்ஷன் நம்மளால் மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் புரத சத்து உள்ள பருப்பு வகைகள், மற்ற காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய நுரையீரலில் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் வந்து நம்ம லங்கோடைய அந்த கம்ப்ளையன்ஸை ப்ளஸ் வால்யூமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும்.
இது மட்டும் இல்லாமல் எதை தவிர்க்கணும்னா சிஓபிடி உள்ள பேஷண்ட்டு கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நமக்கு வெளியாகும். அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் போது சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கு மூச்சு திணறல் அதிகமாக வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து தண்ணீர் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணீர் பருகணும். ஏன்னா இந்த சளி அவர்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு திக்கு மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த சளி உருகி ஈஸியாக வெளியே வரும். அந்த மூச்சு திணறலும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு குறைய நிறைய வாய்ப்பு உள்ளது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். எனக்கு இதுக்குள்ளேயே ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்னா, இன்றைய தலைமுறையில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்குன்றதுனால கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி கம்மியாக சாப்பிட்றதுனால நிறைய விளைவுகள் வருது. நீங்கள் வந்து சிஓபிடிக்காக கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா, இல்லை ரொம்ப கம்மியாக சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா? கம்மியாக தான் சாப்பிடணும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ் டயட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட், இவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், ஃபேட் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும். இதுதான் ஒரு பேலன்ஸ்டு டயட். ஸோ இந்த மாதிரி சிஓபிடினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு பேஷண்ட் கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டைஜஷனில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வருதுன்றதுனால அவங்க கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது. மற்றபடி புரத சத்துள்ள உணவு வழிமுறையில் அவங்க ஃபாலோ பண்ணணும். எடுத்துக்கிறதுலேருந்து குறைக்கணுமே தவிர முற்றிலும் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ் டயட்டு தான் என்னைக்கு ஆரோக்கியமானது உண்டு. ஓகே டாக்டர். இப்போது ஆஸ்துமாக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா டாக்டர், அந்த மாதிரி சிஓபிடிக்கு இன்ஹேலர்ஸ் முறையில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்லை இன்ஹேலர்ஸ் பயன்படுத்தாமல் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன வந்து இந்த சிஓபிடின்றதே என்னன்னா வந்து நம்ம சுவாச உறுப்பு தடித்து போயிட்டு அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிறதுனால தான் நமக்கு சிஓபிடி. ஸோ இந்த தடிப்பை குறைக்கிறதுக்கு என்ன, சுவாச உறுப்புகளை டைலேட் பண்ணுறதுக்கு என்ன தெரப்பின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இன்ஹேலர் தெரப்பி தான். ஓகே டாக்டர். ஏன்னா இந்த இன்ஹேலரை பற்றி நிறையா பேருக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அந்த இன்ஹேலர் எடுத்துட்டா அது ஒரு பழக்கமாயிடும், நம்ம இது அடிமையாயிடும், அதில் அது நமக்கு உடம்புக்கு பெரிய பாதிப்பு, அது இல்லாமல் இருக்க முடியாதுன்றத ஒரு தவறான கருத்தாகும். இப்போது நமக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படும் போது அந்த மூச்சு திணறலை குறைக்கிறதுக்கு நாம் மாத்திரைகள் உட்கொள்கிறோம். ஆனால் அந்த மாத்திரை என்ன செய்கிறோம், தண்ணி போட்டு முழுங்கும்போது நம்ம வயிற்றில் போய் டைஜஸ்ட் ஆகி ரத்தத்தில் கலந்து அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த மருந்து போகுது. ஆனால் நமக்கு என்ன தேவை, நம்ம நுரையீரல் வந்து சுருங்கி போயிருக்க நுரையீரல் விரிவடையணும்னா டார்கெட் ஆரன் நமக்கு லங்ஸு தான். அந்த இடத்துக்கு தேவையான மருந்துகளை நம்ம நேரடியாக இன்ஹேலர் மூலிமா நம்ம எடுக்கும்போது மற்ற உறுப்புகளுக்கு போகக்கூடியது எல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது, மாத்திரையோட அந்த மருந்துகளோட அளவும் வந்து நம்ம கம்மியாக இந்த இன்ஹேலரில் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஹேலர் தேவைப்படும் சிஓபிடி பேஷண்ட்ஸு கண்டிப்பாக இன்ஹேலரை எடுத்துக்கணும். இன்ஹேலர் ஒன்றும் ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனோ இல்லை ஒரு அடிக்ஷனோ கிடையாது. அது வந்து ஒரு ட்ரக் டெலிவரி சிஸ்டம். அதாவது நம்ம மருந்து தேவையான முறையில் தேவையான இடத்துக்கு இது டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், அவ்வளோதான். ஓகே டாக்டர், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நிமோனியா அல்லது காய்ச்சல் போன்ற நோய்கள் வரும்போது தடுப்பூசிகளை சிஓபிடி பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? 100%. பிகாஸ் என்ன, இவர்களுக்கு நுரையீரலுக்கான எதிர்ப்பு சக்தி சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சீசனில் நம்ம ஃப்ளூ வேக்சின் கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸு எடுத்துக்கிட்டால் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நார்மல் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனை நம்ம தடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும்போது ஏற்கனவே டேமேஜ் உள்ள சுவாச உறுப்பு மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமாக டேமேஜ் ஆகும்போது அவர்களுக்கு மூச்சிறப்பு மற்ற தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸு ஃப்ளூ வேக்சின், நிமோனியா வராமல் தடுக்கக்கூடிய வேக்சினை நம்ம எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஏன்னா இதிலெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒரு தொடர்பான நோய் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கான மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளலாமா, இதுக்கு தேவையான ஊசிகளை நம்ம போட்டுக்கலாமான்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து அவங்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நான் நம்புறேன் டாக்டர். என்னோட ஃப்ரெண்டு வந்து வீட்டில் திடீர்னு அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, அப்போ உடனே நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இப்போ சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு எப்போ வேணாலும் ஒரு அக்யூட் அட்டாக் வரலாம். ஸோ அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த குளிர் நாளில் அந்த மாதிரி வரும்போது நாம் முதல்ல பரபரப்பாக இருந்து இதை ஒரு எக்ஸைட் ஆனிங்கன்னா ஒரு ப்ராப்பராக அந்த பேஷண்ட்டை நம்மளால் கேர் பண்ண முடியாது.
ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டை நம்ம வந்து படுத்துட்டு இருக்கிறவரை ஃபஸ்ட்டு உட்கார வைக்கணும். ஏன்னா உட்கார வச்சு தான் அந்த ஆக்சிஜன் டிமாண்டு கொஞ்சம் கம்மியாகும், அவருக்கு ஆக்சிஜனில். ஸோ படுக்கிற பொசிஷன்லேருந்து உட்கார பொசிஷனில் அவரை வைக்கணும். ரெண்டாவது, பேஷண்ட்டை எக்ஸைட் ஆகாமல் நல்லா மூச்சு இழுத்து விட சொல்லணும். அடுத்தது, அவர் இன்னேலர் யூஸராக இருந்தால் இம்மிடியட்டாக அவருக்கு லைஃப் சேவிங் இன்னேலரை நீங்கள் வீட்டில் உடனே அவருக்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்ததுன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷனை பாருங்கள். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் 90க்கு கீழே குறைஞ்சிதுன்னா இம்மிடியட்டாக அவரை மருத்துவமனைக்கு உடனே கூட்டின்னு போகிறது தான் மிக மிக அவசியம். ஓகே டாக்டர், இப்போ இது வரைக்குமே நாம் வந்து சிஓபிடி வர்றதுக்கான அறிகுறிகள், சிஓபிடி வந்தவங்க என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் பேசணும். இப்போ ஆல்மோஸ்ட் நாம் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டோம். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான நுரையீரல் கொண்டவங்க, இப்போ எனக்கு எதுவுமே இல்லைப்பா, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எதிர்காலத்தில் சிஓபிடி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சிஓபிடி வர்றதுக்கு காரணமே நான் சொன்ன மாதிரி 90% ஸ்மோக்கிங் இல்லை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் பண்ணுறவங்க கூட இருந்தாலும் தப்பு, ஸ்மோக் பண்ணுறவங்களும் குறைக்கணும் தப்பு. ஸோ ஸ்மோக்கிங்கை ஃபஸ்ட்டு எல்லாரும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்தது, ஸ்மோக் பண்ணுறவங்களும் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், ஸ்மோக் பண்ணுறவங்க கிட்டேயும் அதிகமாக இல்லாமல் நம்ம தடுத்தணும். ரெண்டாவது, பொல்யூஷன். ஸோ கவர்மெண்ட் அரசாங்கம் நமக்கு நிறையா பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வருது. இருந்தாலும் நாம் வெளியில் ஒரு பொல்யூஷன் உள்ள இடத்துக்கு போகிறோன்னா கண்டிப்பாக எல்லாரும் மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் மூணாவது, நான் சொன்ன மாதிரி இப்போ வில்லேஜ் சைட்லலாம் இந்த விறகு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் இந்த விறகு அடுப்பை தவிர்க்க முடியுன்றதை நாம் பார்த்துக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா நம்மளால் இந்த சிஓபிடி வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். சிஓபிடினா என்ன, சிஓபிடி வந்தவங்க என்ன பண்ணணும், சிஓபிடி வர்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் காஸ் பண்ணுறாங்க, சிஓபிடி வராதவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படிலாம் இருந்தால் கரெக்டாக இருக்குன்ற ரொம்ப சூப்பரான வார்த்தைகள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். எனக்கு நிறைவாக ஒரே ஒரு கேள்வி தான் டாக்டர். என்ன கேள்வினா, சிஓபிடியை சரி பண்ண முடியுமா முடியாதா? சிஓபிடியை நம்மளால் முழுமையாக என்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான தடுப்பு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டான மருத்துவ என்னென்ன மருந்துகள் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக நம்மளால் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்க முடியும், நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி பல ஆண்டுகளாக ஒரு அலர்ஜியில் எக்ஸ்போஸ் ஆகி அந்த நுரையீரல் சுவாச குழாய்கள் எல்லாம் தடித்து போயும் தசைகள் வீணாகி போயிருக்கும். ஸோ அதை மேற்கொண்டு வீணாகாமல் நம்மளால் தடுக்க முடியுமே தவிர பழையபடி நம்மளால் நுரையீரலை அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் எங்ககிட்ட கலந்துக்கிட்டு உங்களை பற்றின ரொம்ப சூப்பரான தகவல் எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை நிறைய மக்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஆஸ்துமாவுக்கும் சிஓபிடிக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப குறிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்தது. அதை பற்றி நிறைய சூப்பராக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விழிப்புணர்வுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச்.